தங்களுடைய ராணுவம் தயாராக இருப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கொந்தளித்திருக்கிறார். அது குறித்து பார்க்கலாம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா சண்டை போட்டு வருகிறது. இதனால் வளைகுடா நாடுகளுடன் சேர்ந்து உலக நாடுகளும் கடும் பாதிப்பினை எதிர்கொண்டு வருகின்றன. ஒருபுறம் போர் நிறுத்தத்திற்கு தயார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவிக்க, மறுபுறம் ஈரானுக்கு எதிரான போரினை நிறுத்த முடியாது என இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்காவை ஒரு பயங்கரவாத நாடு என நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இது குறித்து அவர், அமெரிக்காவின் இராணுவ கொள்கைகளே உலகெங்கிலும் அமைதியை சீர்குலைக்கின்றன. தனது இறையாண்மையை பாதுகாப்பதற்காக வடகொரியா ஒருபோதும் அணு ஆயுதங்களை கைவிடாது. நாட்டின் பாதுகாப்புக்கு அணுசக்தி திறன் இன்றியமையாதது. ஈரான் உடனான அமெரிக்காவின் போர் வடகொரியா தனது ஆயுதங்களை தக்க வைத்துக் கொள்ள எடுத்த முடிவு சரியானது என்பதை நிரூபிக்கிறது. எதிரியின் தாக்குதல்களை முறியடிக்க எங்களது இராணுவம் முழுமையாக தயாராக இருக்கிறது. எங்களின் மிகப்பெரிய எதிரியான தென்கொரியா எல்லைகளை மீறினால் இரக்கமின்றி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றார்.